கியூட். ஹாய் கியூட், வாங்க கியூட். எந்த ஊர் நீங்க? செகண்ட் லைக் யார் போட்டது? தேங்க்யூ அக்கா. அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அப்படியா? சரி சரி. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் கியூட்? ஐ ஆம் ஃபைன். அண்ட் யூ கியூட்? அக்கா ஸ்பிரிட் வச்சு தானே க்ளீன் பண்ணாங்க. ஸ்பிரிட்னா புரியல. காட்டன் காட்டன் மாதிரி வச்சு ஏதோ லிக்விடு மாதிரி ஊற்றுனாங்க. கேட்கலையேப்பா. என்னதான் போன உடனே அழ வச்சிடுறாங்களே, நான் எங்கே கேட்குறது? அப்படியே வலிக்க வலிக்க தொடச்சி விட்டாங்க. அழுதுகினே போய் கண்ணு மூடிக்கினே ஊசி போட்டுன்னு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், ஆசிட் மாதிரி இருக்கும். அதுதான் அதுதான், அது வச்சு தான். என்னாச்சு? கையில் ஒரு குட்டி ஆப்ரேஷன். குட்டியாக கட்டி வந்து பெருசாயிடுச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பட் ஃபிங்கர் இஸ் நாட் வெல். ஆசிட் மாதிரி தான் இருந்தது, ஒயிட் கலராக இருந்தது. அக்கா ப்ரௌன் கலர் மருந்து தானே வச்சு கட்டினாங்க. அது என்னன்னு தெரியல. மேலே மட்டும் ப்ரௌன் கலர் வீக்கத்துக்கு மேலே தடவி விட்டாங்க. இதுக்கு மேலே அது உள்ள என்ன வச்சுன்னு தெரியல, என்ன வச்சு கட்டினாங்கன்னு தெரில. ஆனால் ப்ரௌன் கலரு மருந்து தான் தடவி விட்டாங்க. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வச்சு கட்டுறாங்களோ. நான் போனால் எங்கள் ஹஸ்பண்டை கெட்டியமாக அப்படியே பிடிச்சிக்குவேன், கண்ணு முடிக்குவேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அப்படியே பல்ல கச்சின்னு கத்திட்டு பத்தம் போட்டு அழுதுட்டு கண்ணீரோடு போய் கண்ணை முடிக்கின்னு ஊசி போட்டுக்குவேன். அப்படியா? அதுதான் பொண்ணுக்கு போடுற மருந்தா? டேக் கேர் கியூட்டு. தேங்க்யூப்பா. இது பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா கியூட்? அக்கா ஸ்பிரிட் என்ன தெரியுமா? தெரியலையப்பா. ஃபஸ்ட்டு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டு லிக்விடு மாதிரி இருந்தது, அதை வச்சு க்ளீன் பண்ணாங்க. ஸ்பிரிட்னா என்னது? என்னப்பா என்னது? அக்கா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி தேய்ப்பாங்க தெரியுமா? ஓ, அதுதானா? அக்கா குளிர் மாதிரி இருக்கும். ஆமாம், சில்லுன்னு இருந்தது தான். ஆமாம், சில்லுன்னு இருந்தது. ரூம் விட்டு எங்கேயும் போகலையா? வெளியே போகலையா? ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றதானே? ஆமாம் அக்கா, அதுதான். சில்லுன்னு தான் இருந்தது அது தடவனோடனே. ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றதேன்னு. ராஜா மாலதி வந்தாச்சு. வாங்க ராஜா. எங்கேயும் போகவே இல்லை. ஏன்பா? போகிறதானப்பா. எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும் இல்லை, கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும். ராஜா தேங்க்யூ. 4th லைக். எப்படி இருக்கீங்க ராஜா? நல்லா இருக்கீங்களா? எங்கேயும் போகவே இல்லை அக்கா. சமையல் எல்லாம் இன்னும் இல்லை, இனிமே தான் ஆரம்பிக்க வேண்டும். அக்கா எல்லோரும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அதான் பெரிய ஒரு பாட்டில், நீட்டாக ஒரு பாட்டில் இருந்தது. அதில் வந்து காட்டன் வச்சு அப்படியே ஊற்றுனாங்க, மேலேயே ஊற்றி அப்படியே தொடச்சி எடுத்தாங்க.